இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஆனால் இப்பொழுது அந்த பாவியின் வார்த்தையை கேட்டு நாகராணியை எதிர்த்து நிற்கும் சூழ்நிலையை எதற்காக அந்த பரமேஸ்வரன் ஏற்படுத்தி இருக்கிறான்? இத்தனைக்கும் அந்த நாகராணி யார்? எங்கிருக்கிறாள்? அந்த நாகமணி எங்கிருக்கிறது? அமிர்தா கிட்டயும் அர்ஜுன் கிட்டயும் நீங்க ரத்தம் வாங்கிட்டு போனீங்களே, அதை வச்சு ஏதோ பூஜை பண்ணணும்னு சொன்னீங்களே, பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு அத்தை? நானா அவங்கள நெருங்கி போகும்போதெல்லாம் என்னை தள்ளி விட்டுடுறாங்க, என்னை கோவப்படுத்திட்டு விலைக்கு போயிடுறாங்க. எப்பவும் என்ன ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. நான் இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்பேற்பட்டதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்னை பத்தி பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க உலகத்தோட சட்ட திட்டங்களை மீறி நான் மனிதர்கள் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சாய ஆரம்பிச்சிட்டேன். தெரிஞ்சே செய்யக்கூடிய தவறுக்கு அந்த பரமேஸ்வரன் இன்னைக்கு என்ன தண்டனை கொடுக்க போறான்னு தெரியல. ஆனா நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் அவனுடைய தூண்டுதல் நிச்சயமா இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுதான் அவன் இப்படியெல்லாம் என்ன செய்ய வைக்கிறாங்கிற நம்பிக்கை. அந்த சாக்குல தான் நானும் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நான் ஏன் கால் கொலுச கழட்டிட்டேன்? அர்ஜுன் இன்னைக்கு ராத்திரி என் கால்ல புது கொலுசு மாட்டி விட போறாருன்ற ஆசையில இந்த பழைய கொலுச கழட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா அர்ஜுன் மேல என் மனசுக்குள்ள உண்மையிலேயே அந்த அளவுக்கு நீங்க எது யோசிக்காதீங்கம்மா. எல்லாத்துக்கும் நாளைக்கே நான் முடிவு கட்டுறேன். நமக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் நாளைக்கு நமக்கு பதில் கிடைச்சிடும். முதல்ல அவ ரத்தத்தை கொண்டு வாமா. கொண்டு வரேன். ருத்ரா, அமிர்தா ரத்தத்தை மட்டும் கேட்டா சந்தேகம் வந்துடுமோன்றதால புருஷன் பொண்டாட்டி 2 பேர் ரத்தத்தையும் கொண்டு வந்திருக்கேன். இது அமிர்தாவோட ரத்தம், இது அர்ஜுனோடது. நல்லதா போச்சுமா. ஆனா அர்ஜுனோட ரத்தம் எனக்கு தேவைப்படாதுமா. அமிர்தா அதை மட்டும் கொடுங்க போதும். அம்மா, இத்தனை நாள் நமக்கு இருந்த சந்தேகங்களுக்கு நாளைக்கு பதில் கிடைச்சிடும். தப்பி தவறி நம்ம நினைச்ச மாதிரி அவளுக்கு பின்னாடி ரகசியம் அடங்கி இருந்தா அது நாளைக்கே வெளியில வந்துருமா. அமிர்தா கொடுத்த அவளோட இந்த ரத்தத்தால அவளோட மொத்த ஜாதகத்தையும் வெளியே எடுக்கிறமா. நாளைக்கே எல்லாம் தெரிஞ்சிருமா ருத்ரா? நிஜமாவா? ஆமாமா. ஏன்? பரவாயில்லடா, நல்ல நாள்ல தான் ரகசியம் வெளியே வரப்போகுது. அது வரைக்கும் சந்தோஷம். என்னம்மா ஆச்சு? நாளைக்கு அப்படி என்ன விசேஷம்? அது என்னமோ உங்களுக்கு கல்யாணம் ஆகி 100 நாள் நிறையுதாமா. ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி எல்லாரும் சேர்ந்து அதை கொண்டாட போறாங்களா. அப்படியா?
கொண்டாடட்டும். எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்களோ கொண்டாடட்டும். அமர்த்தா, உன்னோட சந்தோஷத்துக்கெல்லாம் நாளைக்கே ஒரு முற்றுப்புள்ளி இருக்குன்னு தோணுது. பார்க்கலாம். இதுக்கு மேல உன்னோட கண்ணாமூச்சி ஆட்டம்லாம் இங்க செல்லாத. நானே போய் ஆசையா இந்த கொலுசு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு அவங்க கால இந்த கொலுசை மாட்டி விட்டு என்னோட காதலை அவங்க கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அர்ஜுன் கரண் மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு ராத்திரி என் காலில் கொலுசு மாட்டி விட போறாரா? அப்படின்னா உண்மையிலேயே அவருக்கு என் மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சா? என்ன இவங்க தினம் நேரத்துக்கு நல்லா தூங்கிடுவாங்கல்ல, இன்னைக்கு என்ன ஆச்சு? என்னவோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிற மாதிரி கண்ணு முடிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமா தூங்க கூடாதா? உள்ளுக்குள்ள என் மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சுக்கிட்டு என்னை பிடிக்காத மாதிரி ரொம்ப நல்லாவே நடிக்கிறாரு. பரவாயில்ல, இதுவும் ஒரு விதத்துல நல்லதா இருக்கு. என்ன இவங்க தூங்கவே மாட்டேங்கிறாங்க? என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே இவங்க பிறந்திருக்காங்கன்னு தோணுது. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா தூங்கணுங்கிற அறிவு கூட கிடையாது அவங்களுக்கு. என் கஷ்டம் எனக்கு. கரெக்டா 12 மணிக்கு இவங்க காலை கொலுசு மாட்டி விடலான்னா என் பிளான் எல்லாம் இவங்களே பாழாக்கிடுவாங்க போல இருக்கு. ஏங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் லைட் ஆஃப் பண்றீங்களா? எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆஃப் பண்றேன். ஏ அமிர்தா, உனக்கு எவ்வளோ ஆட்டம் போடணுமோ அதை இப்பவே போட்டுற. ஒவ்வொரு தடவையும்
என் அர்ஜுனை விட்டு விலகி போறேன்னு நான் சந்தோஷப்படுறதுக்குள்ள எப்படியாவது மறுபடியும் நெருங்கிடுறல்ல. ஆனா இந்த தடவை அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இத்தனை நாள் நான் உங்க 2 பேருக்கும் நடுவுல கட்டணும்னு நினைச்ச கண்ணாடி சுவரால நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் விலகி போனோங்கிறது இது வரைக்கும் என்னோட எண்ணமா இருந்தது. ஆனா ஏதோ ஒரு சின்ன கல்லடி பட்டதும் அந்த கண்ணாடி சுவர் இடிஞ்சு விழுந்து மறுபடியும் நீங்க 2 பேரும் ஒன்னாயிடுவீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அதனாலதான் இந்த தடவை பலமான இரும்பு சுவரை கட்டணும்னு நினைக்கிறேன். நான் கொடுக்க போற இந்த அடிய எப்படி தாங்கிக்க போறேன்னு நானும் பாக்குறேன் அமிர்தா. இதுக்கப்புறம் உனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல இருக்கிற உறவு காதல் எல்லாம் சமாதியாக போகுது. நான் உனக்காக தோண்டி இருக்கிற குழியில நீ நிச்சயமா விழுந்தே ஆகணும். உனக்குள்ள என்னென்ன ரகசியம்லாம் இருக்கோ அதெல்லாம் வெளியே வந்தே தீரும். இது வரைக்கும் நீ எனக்கு எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்திருக்க, எவ்வளவோ என்னை அவமானப்படுத்திருக்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு பதிலடி தரேன். இன்னைக்கு நீ ஒருத்தி மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா என்னோட அர்ஜுன் என்ன கல்யாணம் பண்ணிருப்பான், நாங்க நிம்மதியா இருந்திருப்போம். எங்க இருந்துதான் நீ வந்து தொலைஞ்சியோ என்னோட ஆசை என்னோட காதல் எல்லாத்தையும் நொறுக்கிட்டா. பார்த்துக்கிட்டே இரு, இதுக்கு தகுந்த தண்டனையை நான் நிச்சயமா உனக்கு கொடுப்பேன். மொத்தமா கணக்க தீத்துட்ட உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன். உன்னை நான் விட மாட்டேன். லைட் ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. இந்நேரத்துக்கு அமிர்தா தூங்கிருப்பாங்கல்ல. என்ன ஆனாலும் சரி, இந்நேரத்துக்கு அவங்க தூங்குனா போதும். ஏன்னா ஒரு தடவை அவங்க நல்லா தூங்குனாங்கன்னா அதுக்கப்புறம் யார் எழுப்புனாலும் அவங்களுக்கு தெரியாது. அப்படி அவங்க தூங்கும் போது என் வேலையை நான் ஈஸியா முடிச்சிருவேன். இந்த நேரத்துல அர்ஜுன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? எனக்கு தெரியாம கால்ல எப்படி கொலுசு மாட்டி விடணும்னு யோசிப்பாரோ? நான் தூங்குறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரோ? ஒருவேளை அவருக்கே தெரியாம தூக்கம் வந்து தூங்கி இருப்பாரோ? நான் நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் தூக்கங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. நீங்க முடிச்சிட்டு இருக்கும் போது நான் இதை போட்டு விடலாம். அதுல சுவாரஸ்யமே இருக்காது. நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது கொலுசு போட்டு விட்டு நீங்க எழுந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்த உடனே உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வருமே, ஒரு பிரகாசம் தெரியுமே. அத கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும் தான் நான் இவ்வளவு எல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்கேன். சீக்கிரம் தூங்குங்க. அந்த கொலுசு உங்க காலுக்கு வந்து சேரணும்னு எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன், நான் தூங்கணுங்கிறதுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்காக நீங்க ஆசையா வாங்கிட்டு வந்த கொலுச எனக்கு காட்டணும்னு நீங்க இவ்ளோ ஆசையா துடியா துடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்காக மனசுக்குள்ள ஏங்கிறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால்தான் இப்படி வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. இருக்கட்டும், நீங்க எனக்கு என்னதான் பண்றீங்கன்னு பாக்குறேன். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அமிர்தா நிச்சயமா தூங்கிருப்பாங்க. இந்த நேரத்துல அவங்க கண்மொழிக்க சாத்தியமே இல்லை. ஐயோ, இவர் எழுந்துட்டாரு. நான் தூங்காம முடிச்சிட்டு இருக்கேன்னு இவருக்கு தெரியக்கூடாது. நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இவர் முன்னாடி நடிக்க. ஓ, பாவம் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க போல இருக்கு. நல்லதா போச்சு.
இதை நான் போட்டு விடுற வரைக்கும் நீங்க கண் முழிக்க கூடாது, சரியா? என்னுடைய மொத்த காதலையும் இந்த கொலுசு சத்தத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன். இது அப்படியே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் அமிர்தா. இனி இதை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட தான். சொல்றது புரியுதா? நூறாவது நாளுக்காக இந்த கொலுசை நான் போட்டு விடுறேன். எனக்கு 100 வருஷங்கள் ஆனாலும் உங்க காலில் இதே மாதிரி கொலுசு போட்டு விடுற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். அடுத்த 100 ஜென்மங்கள் நான் பிறந்தாலும் நீங்க தான் என்னோட துணையா வரணும்னு அந்த ஆண்டவனை நான் வேண்டிப்பேன். இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் நம்ம மறந்துடலாம். நாளைக்கு காலையில இருந்து நம்ம வாழ்க்கை பயணம் மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கணும். புரியுதுல்ல? அர்ஜுன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன அப்படி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன்ற தைரியத்துல இந்த அளவுக்கு அன்பு காட்டுறீங்களா? அப்ப சரி, நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என்னோட இந்த நாடகத்தை தொடரலான்னு எனக்கு தோணுது. நம்ம காதல் மேல இனி யார் கண்ணும் படக்கூடாது அமிர்தா. ஏற்கனவே பல மனவேதனைகள் அனுபவிச்சாச்சு. இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. 100 நாள் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காலையில உதிக்கிற சூரியன் நம்ம 2 பேரோட வாழ்க்கையிலையும் காதலை மலர வைக்க போறோம். பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு எதுவும் தெரியாதுப்பா.